ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நேற்று மார்னிங் எடுத்த வீடியோ. நேற்று வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு லெமன் ரைஸும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். பிள்ளைங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அடிக்கடி வந்து செஞ்சு கொடுக்குறதில்ல. ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குமா, அதனால் இப்போ வச்சு கிடைக்கும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து மீன் குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்குது. மீன் வந்து வாங்கிட்டு வந்தோடனே கழுவி அதுக்குள்ளே போட வேண்டியதுதான். அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு சப்போட்டா பழம் தான் கொடுத்து விட்டுருந்தேன். அது வந்து பழுத்திருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். நல்லாவே பழுத்திருந்துச்சு. அதுதான் கொடுத்து விட்டுருந்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2 வெலை மீன் வந்து 150 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்துட்டு ஒரு வெலை மீனை வந்து குழம்பு வச்சேன். இன்னொரு வெலை மீனை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க வந்து மீன் வாங்கிட்டு வரதுக்குள்ளாடியுமே நான் வந்து குழம்பெல்லாம் கூட்டி அடுப்பில் வந்து வச்சிருவேன். அப்போ தான் வந்துட்டு மீனை வந்து கழுவி போடும்போது கரெக்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரையுமே சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் டெய்லி என்னடா மீன் குழம்பே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் பார்க்குற வேலை வந்து அந்த மாதிரிப்பட்ட வேலை. அதனால் மீன் குழம்பு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தெம்பாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்காக மீன் குழம்பு வந்து டெய்லி வந்து வச்சுருவோம். அப்புறம் மீன் பார்த்திங்கன்னா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இனி குழம்புல போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். அது வந்து மீன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியது தான். காலிஃப்ளவர் ஃப்ரை வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த நேற்று ஈவினிங் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போதே பிள்ளைங்க வந்து அம்மா இன்றைக்கி வந்து லஞ்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டெய்லி இதே மாதிரி பண்ணி தரீங்களா அப்படின்ட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. நானுமே சரி அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். டெய்லியெல்லாம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு ரேட்டு வந்து அது ரொம்ப குறைவானது கிடையாது. அதுவும் இல்லாமல் ஒரு பூ வாங்கணும் அப்படின்னாலே வீட்டில் வந்து 3 பேர் தான், 3 பேருக்குமே கிடைக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கம்மியாக தான் வருது. நேற்றெல்லாம் நான் காலிஃப்ளவர் ஃப்ரை எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி பிள்ளைங்களும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன். அப்படியே வந்துட்டு இடையில ரொம்ப பசிச்ச மாதிரி இருந்துச்சா, ஒரு கிளாஸ் டீ வந்து எடுத்துக்கிட்டேன். லெமன் ரைஸ் பண்ணுறதுக்காக கரண்ட் அடுப்பில் தான் வச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து 3 பர்னர் உள்ள கேஸ் தான். 2 பர்னர் வந்து நாசாயிட்டு ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஒரே ஒரு அடுப்பு தான் எரியுது. இனி வந்துட்டு அதை கொஞ்சம் கொண்டு கடையில் வந்து கொடுக்கணும் சரி பண்ணுறதுக்காக. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகிறனால காலையில் எழும்பி எனக்கு வந்து 2 அடுப்பு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. ஒரு அடுப்பு வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.